முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு காலமாக இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு காலமாக இருக்கிறார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் வசதியுடன் தீவிர சிகிச்சையில் இருந்த அவர் தற்போது காலமாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 1925 டிசம்பர் 26 பிறந்த அவருக்கு 101 வயதாகிறது. எளிமை, நேர்மை, அயராத அர்ப்பணிப்பு போன்று கம்யூனிஸ்ட் கட்சியில் நீண்ட காலம் பயணித்தவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வயோதிகம் காரணமாக தீவிர சிகிச்சையில் இருந்த அவர் தற்போது காலமாக இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் நேரில் சென்று நலம் விசாரித்தார். இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு காலமாக இருக்கிறார். தமிழக அரசின் உயரிய விருதுகளான தகைசால் தமிழர் விருது, அம்பேத்கர் விருது போன்ற விருதுகளை வாங்கியிருக்கிறார். இந்த நிலையில் அதிதீவிர சிகிச்சை அளித்த போதிலும் நல்லக்கண்ணுவின் முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலிழந்திருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் முனாஃப் கூற கேட்கலாம். முனாஃப், வணக்கம். தகவல்களை பதிவு செய்யுங்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தற்போது உயிரிழந்திருக்கிறார். அதற்கான அறிவிப்பை சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தற்போது அந்த மருத்துவ கண்காணிப்பாளர் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நல்லக்கண்ணு அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 24 தினங்களாக சிகிச்சையின் போது அவரது உடல்நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்து வந்தன. பல்துறை மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சையும் அதிதீவிர கண்காணிப்பையும் தொடர்ந்து வந்தனர். இன்று அதிகாலை முதல் மருந்துகளை ஏற்கும் தன்மை படிப்படியாக குறைந்துள்ளது. அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அதிதீவிர சிகிச்சையில் இருந்தபோது முக்கிய உடல் உறுப்புகள் அனைத்தும் செயல் இழந்ததால் நல்லக்கண்ணு அவர்கள் பிற்பகல் 1:55 மணியளவில் அவருடைய உயிரானது பிரிந்திருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் அவரது இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் தற்போது அறிக்கையில் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மேலும் அவரது சிகிச்சைக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மருத்துவ குழுவினருக்கும் தமிழக அரசிற்கும் நன்றி தெரிவித்து தற்போது அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அவருக்கு தொடர்ந்து உடல்நல குறைவு காரணமாக அவ்வப்போது மருத்துவமனைக்கு வந்து சென்று கொண்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் அவருக்கு மீண்டும் உடல்நல குறைவு பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகு பிப்ரவரி 22ஆம் தேதி அவருக்கு உடல்நல குறைவு மீண்டும் ஏற்பட்டு அவருடைய உடல் பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்து வந்தனர். 24 மணி நேரமும் தொடர் கண்காணிப்பில் இருந்து வந்த நல்லக்கண்ணுவின் உடல் தற்போது அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மருத்துவமனை தரப்புல தற்போது அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நல்லக்கண்ணுவை பொறுத்தவரை சுமார் 25 ஆண்டுகளாக விவசாய தொழிலாளர் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். 13 ஆண்டுகால இந்திய பொது உடைமை கட்சியின் தமிழ் மாநில செயலாளராகவும் இருந்திருக்கிறார். இந்திய சுதந்திர போராட்டத்திற்காகவும் விவசாய போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டம் என தனது வாழ்வில் குறிப்பிட்ட பகுதியை போராட்டத்தை சிறை வாழ்க்கையாக வாழ்ந்திருக்கிறார் நல்லக்கண்ணு அவர்கள். பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்ட பிரிவினைக்கு பின்பு தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் டிசம்பர் 26ஆம் தேதி 1925ஆம் ஆண்டு பிறந்தார். நல்லக்கண்ணு 18 வயதிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தன்னை இணைத்துக் கொண்டார். ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 2000 மூட்டை நெல் வைத்திருப்பதை கண்டுபிடித்து ஜனசக்தி பத்திரிகையில் அதை எழுதியிருந்தார். அதை படித்த மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அத்தனை மூட்டைகளையும் பறிமுதல் செய்திருக்கிறார். இவருடைய முதல் நடவடிக்கை இதுவாகும். மக்களுக்காக முழு நேரமும் உழைப்பது என்றுதான் முடிவெடுத்தார். அவருடைய தந்தையிடம் சொல்லாமலே வீட்டை விட்டு வெளியேறிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் நல்லக்கண்ணு நெல்லையில் சாதி வழக்கில் கைது செய்யப்பட்டு சுமார் 7 ஆண்டு காலம் இருட்டறை வாழ்க்கையில் வெளியே அவர் சந்தித்திருக்கிறார். சுதந்திரம் அடைந்து ஆரம்பித்த பிறகு அரசியல் பயணம் இன்று வரை அவர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இவருடைய 80வது வயதில் பிறந்த நாளை முன்னிட்டு 1 கோடி ரூபாய் வசூலித்து கட்சி கொடுத்திருந்தது. அதை மேடையிலே வைத்து அந்த கட்சிக்கே திரும்பி கொடுத்து விட்டார். தமிழக அரசு சார்பில் அம்பேத்கர் விருது கொடுத்து 1 லட்சம் ரூபாயும் வழங்கியது. அதில் பாதி கட்சிக்கும் மீதி விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கும் அவர் கொடுத்திருக்கிறார்.
சாதிய அக்கிரமங்களை எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தவர். அதற்காக தன் வாழ்க்கையை சிறையிலே தொடர்ந்து அவர் பயணித்திருக்கிறார். தலைமறைவான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்கிறார். பல்வேறு விருதுகள் நல்லக்கண் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவிடம் தாயகுழா விருது அவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக அரசின் அம்பேத்கர் விருது 2007 குறைக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய மகாத்மா காந்தி சமூக நல மன்றத்தின் சார்பிலாக சமூக சேவைக்கான காந்தி விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தின் சார்பில் ஜனவரி 21 2029 அப்போது ஜீவா விருது என்று ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. அதே போல 2022 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய கரங்களால் தியாக செயல் தமிழர் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அதே மேடையில் அந்த தியாக செயல் விருதை திருப்பி கொடுத்து அதன் தொடர்ச்சியாக 5000 ரூபாயாக அது முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதிக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இது போன்ற ஒரு சிறந்த அரசியல்வாதி, மூத்த தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 22 நாட்களாக அவர் தொடர் சிகிச்சையில் மேற்கொண்டிருந்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில அவர் உயிர் சரியாக அவர் 1:55 மணிக்கு அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. தொடர்ந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய உடல் இதன் பிறகு நேரடியாக தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு காலமாகி இருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் கூற கேட்கலாம். மகேந்திரன் வணக்கம். திரு நல்லக்கண்ணு அவர்களின் அரசியல் பயணம் மற்றும் மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவு காரணமாக 24 நாட்களாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அவரது உடல்நிலையில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டு அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் என்று அறியப்படும் நல்லக்கண்ணு பல்வேறு சாதனைகளை கட்சியில் புரிந்திருக்கிறார். 101 வயதான தலைவர், முதுபெரும் தலைவர், மூத்த தலைவர் என்று தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சியில் பல்வேறு பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கம்யூனிஸ்ட் என்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டுதான் அவர் பிறந்த ஆண்டும் 1925 டிசம்பர் 26 திருவைகுண்டம், திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருவைகுண்டம் பகுதியில் அவர் பிறந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிய ஆண்டில் அவர் பிறந்த ஆண்டாக ஒவ்வொரு ஆண்டுமே அது கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டுகளில் கூட, அதாவது அவருடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஆண்டு விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அப்போதும் கூட அவர் எழுந்து நடந்து நல்ல முறையில் தான் அந்த கொடியை அவர் தான் ஏற்றுவார். ஒவ்வொரு ஆண்டும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்திலிருந்து இந்த கொடி ஏற்றப்படும். இந்த விழா கொண்டாடப்படக்கூடிய நாட்களில் அப்போதும் கூட அவர் நலமுடன் தான் இருந்தார். கடந்த 2 ஆண்டுகளாகவே அவருக்கு அவ்வப்போது உடல்நலக் குறைவானது ஏற்பட்டு வந்தது. தொடர்ச்சியாக அவர் சிகிச்சைகளையும் எடுத்து வந்திருந்தார். அதன் பிறகாக இந்த கடந்த 20 நாட்களாக தீவிர சிகிச்சையானது அவருக்கு வழங்கப்பட்டு வந்தது. கடுமையான உடல்நலத்தில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டதாலும் உடல்நல குறைவு காரணமாகவும் தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது. இன்று அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. நல்லக்கண்ணு தன்னுடைய 18வது வயதில் இந்த பொது உடைமை சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைத்துக் கொண்டார். அதன் பிறகாக 1943 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவைகுண்டம் பகுதியில் கிளை செயலாளராக அவருக்கு முதல் பொறுப்பு வழங்கப்படுகிறது. 18 வயதிலேயே தன்னை கட்சியில் இணைத்துக் கொண்ட அவருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதும் அதன் கொள்கையின் மீதும் பிடிப்பாக இருந்த தலைவர் என்று தொடர்ச்சியாக போற்றப்படக்கூடிய நல்லக்கண்ணு 1943 முதல் முறையாக கம்யூனிஸ்ட் கட்சியில அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே அவர் சங்கங்கள் ரீதியாக பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து பேசுவது, கூட்டங்களை நடத்துவது, பொதுக்கூட்டங்களை நடத்துவது, இது போன்ற வேலைகள் எல்லாம், பணிகள் எல்லாம் மேற்கொண்டு வந்தார். பின்னணியில்தான் கட்சி மீது அவருக்கு நாட்டம் ஏற்பட்டு கட்சியில் இணைந்து கொண்ட பிறகு கட்சியில் ஒரு பொறுப்பானது 1943 கம்யூனிஸ்ட் கட்சியின் கிளை செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியாகவே இருந்தாலும் அவருக்கு அடிமட்டத்திலிருந்து கீழ்நிலை பொறுப்பிலிருந்து அவர் ஒரு மூத்த தலைவராக கம்யூனிஸ்ட் கட்சியில் அறியப்படக்கூடிய தலைவராக உயர்ந்தவர். குறிப்பாக 1946 தலைநகர் சென்னைக்கு
வருகிறார். அங்கு சென்னையில் வந்து ஜனசக்தி என்கிற ஒரு பத்திரிகையில வந்து அவர் பணியாற்றுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டு இந்த ஜனசக்தி என்கிற பத்திரிகையிலும் வந்து அவர் பணியாற்றுகிறார். பல்வேறு கட்சி தொடர்பான பணிகளையும் வந்து ஒரு ஒருங்கிணைக்க வந்து ஒருபுறம் செய்து கொண்டு வரக்கூடிய நிலையில பத்திரிகையிலும் வந்து அவர் பணியாற்றி வருகிறார். அதே போன்று நாங்குநேரியில இருக்கக்கூடிய விவசாயிகளின் உரிமைகளுக்காக பெரும் போராட்டத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் சார்பில் வந்து இவர் ஒருங்கிணைப்பில் வந்து நடைபெற்றது. இதுதான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இவரை வந்து வெளி உலகத்திற்கு அறியப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக பேசப்பட்டது. தங்கம் செய்யாததை தங்கம் செய்யும் என்று அந்த முழக்கங்களை வந்து உரிமை முழக்கம் வந்து திக்கெட்டும் எதிரொலித்து பரவக்கூடிய வகையில இவர் வந்து அந்த போராட்டத்தில் பேசியது, அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் வந்து இருந்தது. முதல் முறையாக நாங்குநேரி பகுதியில இந்த விவசாயிகள் உரிமைகளுக்காக பெரும் போராட்டத்தை வந்து நல்லக்கண் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னெடுக்கிறாரு. 1943 கிளை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்ட பிறகாக தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் பணிகள் வந்து பல்வேறு கட்ட பணிகளை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மேற்கொண்டு வந்தாலும் முதல் முறையாக வெளி உலகத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகளுக்கும் பெருமளவில் அறியப்படக்கூடிய ஒரு போராட்டமாக இந்த போராட்டம் வந்து இருந்தது. அதன் பிறகாக 1950ஆம் ஆண்டு நெல்லையில இவர் மீது வந்து ஒரு வழக்கு வந்து போடப்படுகிறது. 52 ஆயுள் தண்டனை வந்து அந்த வழக்குக்கு வந்து அளிக்கப்படுகிறது. மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நல்லக்கண்ணுவிற்கு 27 வயதிலேயே வந்து அவர் மத்திய சிறையில் வந்து அடைக்கப்படுகிறார். கட்சி சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் வந்து வழக்கமாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்தவரை பல்வேறு கட்ட போராட்டங்களை வந்து மேற்கொள்வார்கள். மக்கள் நல பிரச்சனைகளை வந்து எடுத்து பேசுவார்கள். அது போன்ற போராட்டங்களில் பல்வேறு போராட்டங்களில் அவரது காலகட்டத்தில் அவர் கட்சியில் இளம் வயதில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அப்போதெல்லாம் முதல் முறையாக 27 வயதில் வந்து அவர் சிறையில் வந்து அடைக்கப்படுகிறார். ஆயுள் தண்டனை வந்து அவருக்கு அளிக்கப்படுகிறது. சிறைக்கு சென்றாலும் சிறை கைதிகளின் உரிமைகளுக்காக அந்த போராட்டத்தில் வந்து வெற்றி கண்டிருக்கிறார் நல்லக்கண்ணு. அதே போன்று சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு கல்வி அறிவு வேண்டும் என்று வலிமையாக அங்கும் சிறையிலும் வந்து போராட்டங்களை வந்து முன்னெடுத்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களை வந்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என பொதுமக்கள் போராட்டத்தில் வந்து களமிறங்கினார்கள். அதற்கு இவருடைய தொடர் வலியுறுத்தல், தொடர் போராட்டம் வந்து ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 13ஆம் தேதி 7 ஆண்டுகள் வந்து சிறைவாசத்திற்கு பிறகு அவருக்கு வந்து விடுதலை அளிக்கப்படுகிறது. இந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட பிறகு 7 ஆண்டுகள் வந்து சிறையில் இருக்கிறார். சிறையிலும் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கிறார். வெளியில் இருக்கக்கூடிய கட்சி தோழர்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளிலும் வந்து அவர் ஈடுபடுகிறார். சிறையில் இருந்தவாறே புத்தகங்களை வாசிப்பது உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் கொள்கை தொடர்பான பணிகளையும் வந்து அவர் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தான் 1956இல் அவருக்கு வந்து விடுதலையானது வழங்கப்படுகிறது. 58ஆம் ஆண்டு நெல்லை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் நல்லக்கண்ணுக்கு வந்து திருமணம் நடக்கிறது. 1958ஆம் ஆண்டு அவருக்கு திருமணம் நடக்கிறது. அதே கம்யூனிஸ்ட் கட்சியின் சேர்ந்த அந்த பாரம்பரியத்தை சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையே வந்து அவர் வந்து திருமணம் செய்து கொள்கிறார். விவசாய இயக்க பணிகள், தீண்டாமை ஒழிப்பு, கம்யூனிஸ்ட் கட்சியின் பணிகள் என தனது 18வது வயதில் தொடங்கிய போராட்ட வாழ்வு, அரசியல் வாழ்க்கை பல்வேறு பரிணாமங்களை எடுத்து நேர்மைக்கு இலக்கணமாகவும் கொள்கை உறுதி கொண்டவராகவும் மாசிய சிந்தனையும் முழு வடிவமாகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து அவருக்கு புகழாரம் சூட்டுகிறார்கள். இன்று முதல் இன்று வரை கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர், முதுபெரும் தலைவராக அறியப்படக்கூடிய நல்லக்கண்ணுக்கு மக்கள் மத்தியிலும் சரி, பல்வேறு அரசியல் கட்சி தரப்பினரும் சரி, எதிர்கட்சி தரப்பிலும் சரி, அவர் மீது பல விமர்சனங்கள் வந்து கட்சிகள் மீது பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் நல்லக்கண்ணு மீது அனைவருமே வந்து அவருக்கு புகழாரம் சூட்டக்கூடிய வகையில் ஒரு நன்மதிப்பை வந்து அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். தன்னுடைய 18வது வயதில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் தொடங்கிய பயணத்தை இன்று வரை அவர் கடைசி மூச்சு விடும் வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே வந்து அவர் பயணம் செய்திருக்கிறார். பல்வேறு கட்ட பணிகளையும் வந்து அவர் வயது மூப்பு ஆன பிறகும் 90 வயதுக்கு பிறகுமே கூட பல்வேறு போராட்டங்களில் வந்து அவர் பங்கேற்றிருக்கிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்றிருக்கிறார். நான் முன்பே குறிப்பிட்டதுபடி ஒவ்வொரு ஆண்டும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் விழாவிற்கு நேரடியாக அவர் அழைக்கப்பட்டு அவர்தான் வந்து அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் வந்து அந்த கட்சியினுடைய கொடியை வந்து ஏற்றி வைத்தார். இது போன்று கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் ஆற்றிய பணிகள் வந்து அளப்பரியவை என்றாலும் இன்று அவர் வந்து அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. கடந்த 24 நாட்களாக தொடர் சிகிச்சையில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் என்று அறியப்படக்கூடிய மூத்த தலைவர் நல்லக்கண்ணோட உயிர் இன்று பிரிந்திருக்கிறது. 1 கோடி ரூபாய் வந்து இவரது பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி வந்து 1 கோடி ரூபாய் பரிசாக வந்து அறிவித்திருந்தது. கட்சியின் நலன் மட்டுமே முக்கியம் என கருதி முழு தொகையும் வந்து கட்சிக்கே கொடுத்திருக்கிறார். பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு இடங்களில் வந்து இவருக்கு விருதுகளும் பரிசு தொகைகளும் ஊக்க தொகைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தரப்பினர் தரப்பிலும் இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பெரும்பாலும் கட்சிக்கே வந்து இவர் திருப்பி கொடுத்திருக்கிறார். குறிப்பாக நல்லக்கண்ணுக்கு வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது.
மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த மகத்தான தலைவர் நல்லக்கண்ணு அவர் தற்போது காலமாகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் கூற கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். நல்லக்கண்ணு அவர்கள் எடுத்த போராட்டங்கள் என்னென்ன, அவரின் அரசியல் வாழ்வு மற்றும் மேலும் தகவலை பதிவு செய்யுங்கள்.